அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்த தேனே அருள் விருந்தே. அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்த தேனே அருள் விருந்தே. அவார்த்தனா அவார்த்தை வந்து இப்போ படிச்சிருப்போம். இப்போ ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டு இருக்குது. என்ன சொன்னேன்? இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக இருக்கும், பார்க்கலாம். எத்தனை முறை படித்தாலும் வேற வேற மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி வராது. தலைப்பு வந்து இன்னும் நம்ம பார்க்காத தலைப்பு இல்லை. இதை பார்த்துட்டோம்னா இதுக்கு அடுத்த வாய்மேன்னு வரும், போகலாம் உள்ளே போயிட்டே இருக்கும். இன்றைக்கி நாம் ஒரு மணி நேரம் நான் பார்ப்பேன். எப்படி இல்லை பார்த்துட்டு நாட்டு போகலாம். அவா அர்த்தர் அப்படிங்கிறது திருக்குறள்லேயும் உண்டு. ஐயா இதை வச்சுருக்காரு. என்ன சொல்கிறாரு? அதாவது அவா அர்த்தர் என்பது பொருள்களின் மேலே செல்லும் ஆசையை போக்குவது. அவாவே பிறப்பை கொடுக்கக்கூடிய வித்தாவதால், பிறவிக்கு அதுதான் காரணமாக இருப்பதால் அவாவை அறுப்பது ஞானியின் கடமையாக வைக்கப்படுகிறது. சொன்ன ஞாபகம் வருதா உங்களுக்கு? அவாவை ஆசையை அறுப்பது மட்டும்தான் ஞானம் அடையக்கூடிய ஞானியின் கடமையாக வைக்கப்படுகிறது. இதெல்லாம் தலைப்பாக ஏன் வச்சுருக்காங்கன்னா, இது சாதாரணமாக கைகூடாத விஷயமா இருக்கும் பூமியில். அவா என்பது ஒன்று முடிந்தால் இன்னொரு மாதிரி ஒரு அவா வந்து நம்ம கூட வந்து உட்கார்ந்துருக்கோம், தொடரும். நான் சிகரெட்டை விட்டுட்டேன்ப்பா வர்றேன், அப்போ கொஞ்சம் நேரம் அந்த பாக்கை மட்டும் போட்டு ஒதுக்கிங்கன்னு கொடுப்பான். அசோக பாக்கெட்லாம் போடுங்க அம்மா, ஏதாவது ஒன்று. அதாவது சும்மா பூமியில் இருக்க முடியாத மாதிரி ஏதாவது ஒரு ஆசை அவனை பச்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இதை பகுதி வைக்கிறாங்க, அவாவை அரு. நமக்கு ஆரம்பத்தில் நமக்கு 1 கோடி இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பான். 1 கோடி வந்த பிறகு நமக்கு 100 கோடி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பான். அது ஒரு பெருமையாக தெரியும். ஒரு ஆசை அவா அதிகமாகும், அதுக்கு தொடர்ந்து வரும். ஆமாம். அதனால் என்ன செய்யணும்னா, அவா என்பது பூமியில் அறுக்க முடியாத மாதிரி வேங்கிக்கிட்டே போகும். இன்றைக்கி நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை, நமக்கு ஆசை இருக்காது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் சேர 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 அது வந்து நம்மளை இன்னும் மேலே எனக்கு சேர்க்கணும் போல் ஒன்று நம்மளை தூண்டும். நம்மளை அறியாமலே நமக்கு அந்த மயக்கம் வந்துடுன்றதுக்காக தான் இதை செய்ய வைக்கிறாங்க. ஏன்னா அவா என்பது தான் பூமியில் பிறப்பை கொடுக்கக்கூடிய வித்தாக வைக்கப்படுகிறது, விதை. சொல்றாரு, வாசியும் மூசியும் பேசி வகையினால் பேசி இருந்து பிறற்றி பயனில்லை. வாசியும் பிராணனையும் சுருமனையும் பற்றி பேசுவதோடு அவற்றை நெறிப்படுத்தும் முறையை அறிந்து பிறருக்கு எடுத்து உரைத்தும் ஒரு பயனையும் அடைய முடியாது. மூச்சை இது எடுத்துன்னா இப்படி செய்ய, இப்படி கும்பகம் பண்ணு, பூரகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சுக்கிட்டு இருந்ததுனாலையும் எந்த பயனும் முழுசாக பயன் அடைய முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு ஆசை இன்னும் ஒன்று வச்சுக்கிட்டு நீ எத்தனை பண்ணாலும் அது செயல்பாட்டுக்கு சரி இருக்காதுன்ற. நம்ம என்ன செய்கிறோம்? பேசுகிறோம், நல்லா மூச்சு பயிற்சி பண்ணுறோம், நல்லா தியானம் பண்ணுறோம், எல்லாம் தவம் பண்ணுற அளவுக்கு வந்துடுறோம்னாலும் ஆசை என்பது மனசுக்குள்ளே ஒன்று உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா அதனால் உனக்கு நீ செய்கிற அத்தனைக்கு பலன் கிடைக்குமா? என்ன சொல்கிறார் ஐயா? வாசியும் ஊசியும் பேசி வகையினால் பேசி இருந்து பிதற்றி பயனில்லை. மனசுக்குள்ள ஆசை இருந்ததுன்னா நீ எதை செஞ்சாலும் அது வந்து பிதற்றதாக தான் தெரியுமே தவிர அதனால் பயன் ஒன்றும் இல்லை சொல்லிட்டு என்ன சொல்றாரு? ஆசையும் அன்பும் அருமீன், ஆசையும் அன்பும் அருமீன். ஆசையே கூடாது, இதன் மேலையும் அன்பும் வைக்காத. அன்பே சிவன் முதல்ல சொல்லுவார். அது வந்து பொதுவான வாழ்க்கையில் அதாவது உலகத்தோடு சேர்ந்து வாழும்போது அன்பே சிவம். தனிச்சு நீ மட்டும் உனக்கு உண்டான ஆட்சி அமைக்க போகிற, இப்போ ஞானத்தினுடைய வாசல் திறக்க போகிற. இதுக்கு மேலே இங்கே அன்பு வைக்காத, இதன் மேலேயும் அன்பு வைக்காத. என்ன சொல்றாரு? பொருள் மேல் செல்லும் ஆசையையும் மக்கள் மேல் செல்லும் பாசத்தையும் நீக்குங்கள். பொருள் யாருக்காக? நம்ம மக்களுக்காக தான் சேர்ப்போம். மக்களுக்கு பொருள் வேணும் அப்படின்ட்டு. அப்போது மக்களுக்காக பொருள் சேர்க்குற நாம் ஒரு மயக்கத்தில் சிக்கிக்கிடுவோம்.
மக்களை பார்க்கறது கஷ்டப்படுறாங்களே, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது சகாயம் பண்ணலாங்கன்னு சொல்லாமல் என்ன பண்ணணும், நமக்கு இல்லைன்னா கூட அவங்களுக்கு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவோம். அப்போ நமக்கு அந்த ஆசைகளை என்ன பண்ணுன்னா மேலே நமக்கு உண்டான ஒரு தகுதியான ஒரு வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு அது நம்மளை போக விடாது. அப்போ என்ன சொல்கிறாரு, பொருள் மேலும் செல்லும் ஆசையையும் மக்கள் மேல் செல்லும் ஆசையையும் விட்டு விடுங்கள், நீக்குங்கள். அவ்வாறு நீக்கிய பிறகு ஈஸ்வரன் இருக்கும் இடம் எளிதாக உங்களுக்கு தெரியும். எப்படி நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஊசியை எடுத்து மூச்சு அடக்கி பிராணம் பண்ணி பயிற்சி பண்ணி அப்படி செஞ்சுக்கிட்டு இந்த மக்கள் மேலே உள்ள ஆசையையும் பொருள் மேலே உள்ள ஆசையும் வச்சுக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு ஈசன் இருக்கான்னு தெரிய முடியாது. அதை செஞ்சது மட்டும் இல்லை, எந்த ஆசையும் உங்கள் மனசுக்கு வைக்காத மாதிரி உங்களுடைய நடைமுறையான வாழ்க்கையை அமைத்து கொண்டால் ஆசையே இல்லாத மாதிரியான வாழ்க்கை வாழணும். வந்த வரைக்கும் சாப்பிட்டுக்கணும், தூங்கின வரைக்கும் போதும், பார்த்த வரைக்கும் போதும், பழகின வரைக்கும் போதும். நம்மளா தேடி எந்த ஆசைக்கும் போகக்கூடாது. வந்தாலும் அதை முடிஞ்ச வரைக்கும் விலைக்கு வைக்க பார்க்கணும். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நீ வாசியும் ஊசி செஞ்சாதான் நமக்கு ரெண்டும் ஒன்று சேர்ந்து ஒரு இயல்பான அந்த நெறியை நமக்கு காட்டும். அப்படி இல்லைன்னா ஒரு கதவை மூடி ஒரு கதவை திறந்து வச்சா முழுமையாக வெளிச்சம் உள்ள வராது இல்லையா? அவன் என்ன சொல்றார் ஐயா, வாசி என்பது பிரம்மந்திர நோக்கி செல்லும் பிராணனுக்கு பெயர், ஊசி என்பது சுருமுனைக்கு பெயர். ஊசி தொலையில் பாம்பு அடைப்போம் என்றால் ஒரு பெரியவர். அதாவது கீழ்முகமாக செல்லும் அவான சக்தியை மாற்றி பிராணனோடு சேர்த்து மேல் நோக்கி செல்லும் பயன் இல்லை என்பது வாய்ப்பேச்சால் பயன் இல்லை என்றபடி வாசி முதலியவற்றை பேசுவதை விட்டு ஆசை முதலியவற்றை விட்டவர் இறைவனை அடையலாம். எளிதா சொல்லிட்டார். ஆசை அறுத்துது, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். நீ மற்றதெல்லாம் பண்ண முடிஞ்சா பண்ணு, இல்லையா சும்மா உட்காந்துக்கோ, ஆனால் ஆசை மட்டும் வைக்காது. இனிமேல் சொல்லிட்டேன். இதை விட என்ன சொல்ல முடியும்? எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் குடும்பத்தில் இருக்கிறேன், நான் குடும்பத்தை விட்டு வர முடியாது, ஆனால் நான் முயற்சி பேசி பண்ணுறேன், நான் நல்லா வாசி யோகம் பண்ணுறேன், எனக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கைக்கூடி வருது, எனக்கு பூர்வ மத்தியில் எனக்கு நல்லா அனுபவம் கிடைக்குது, ஏகாண்டமாக இன்னும் வந்துடும் எனக்கு அப்படின்னு நம்பிக்கையை வந்து செய்கிறத விட செஞ்சுக்கிட்டு இருந்துட்டு கொண்டாடி பிள்ளைகளுக்கு இன்னும் நான் கொஞ்சம் இடம் வாங்கினதுக்கு அது செய்யணும் இது செய்யணும்னு இந்த ஒரு ஆசையோடு நீ வாழ்ந்து கொண்டு அந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா இது வந்து எதுக்கு ரெண்டு கட்டம் ஆயிடுவேன். நீ ரெண்டையும் ஒழுங்காக செய்ய முடியும் இல்லையா? அப்போது ஒன்று குடும்பத்துக்காக வாழு, இல்லையா ஈசனுக்காக வாழு. குடும்பத்துக்காக எவ்வளோ காலம் முடியுமோ அவ்வளோ காலம் வாழ்ந்து விட்டு குடும்பத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து இதுக்கு மேலே என்னால் அந்த குடும்பத்துக்கு செய்யணுங்கிறது எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு நிலை இருந்தால் அப்போ தான் அந்த ஆசை நமக்கு அங்கே இருக்காது, பாசமும் இருக்காது, கோபமும் இருக்காது. இருந்தால் நீ வாசி யோகம் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் கிடையாது. உன் தகுதியை வந்தபடி சத்தம் கட்டா உட்கார்ந்துனா போதும் இல்லையா? அப்போது இங்கே என்ன சொல்ல வர்றாரு, பயிற்சியை ரெண்டாக வைக்கிறாங்க. ஒன்று வந்து இல்லறத்துக்குன்னு இருக்கும்போது அதை மட்டும் ஒழுங்காக பாரு, இதை கொஞ்சம் கற்றுக்கோ. ஆனால் ரெண்டையுமே ஒரே சவாரியில் ரெண்டு குதிரையிலையும் சவாரி பண்ண முடியும் இல்லையா? இது வந்து கிழக்க போகிற குதிரை, அது வந்து மேற்க போகிற குதிரை, ரெண்டுலேயும் சவாரி பண்ண முடியாது. அதான் என்ன சொல்கிறாரு, வாசியும் ஊசியும் பேசி வகையினால் பேசி இருந்து பிதற்றி பயன் இல்லை. யாரை கேட்டாலும் நான் எனக்கு இப்போ ஓரளவுக்கு நல்லா பக்குவம் பண்ணிட்டேன், எனக்கு வருது, எனக்கு ஆனந்தமான காதில் ஒளி கேட்குது, எனக்கு பறை ஓசை கேட்குது, எனக்கு புருவமத்தி அப்படி வெளிப்படையுது அப்படின்னு மற்றவங்களோட நம்ம வந்து கொஞ்சம் உயர்வாக நம்மளை பற்றி பேசிக்கிட்டு இருந்ததுனால எந்த பயனும் கிடையாது. அதுவும் ஒரு மயக்கம்தான் உனக்கு. எப்படி? அதனால் நீ ஜெயிக்க முடியாது, இந்த பூமி வந்து நீ உனக்கு முழுமையாக வெளியேற முடியாது. ஏன்னா நீ வந்து இன்னமும் குடும்பத்துக்குள்ளே இருந்து தான் நீ அந்த காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிற. குடும்பம் என்னது? பாச வலை. அது அப்போ பாச வலைக்குள்ளே இருந்து நேசத்தை விட்டு கரை கடந்திடல